உனக்கு அடக்கம் ஒடுக்கும்னா முதல்ல என்னன்னு தெரியுமாடி? ஏமா நான் அடக்க ஒடுக்கமா இருக்கேன். இல்ல நான் அடக்கமான பொண்ணு எங்கடி பார்க்கலாம்? அடக்கமான சுடுகாட்டுல தாண்டி போய் பார்க்கலாம். அதை விட அடக்கமா இப்படி நின்னா அடக்கமா, இதுவே இப்படி நின்னா ஒடுக்கமா இருக்கும். என்னடி வித்தியாசமா சொல்றேன்? யாரையுமே சொல்லாத விசித்திரமா யாரையும் நம்ம பின்பற்ற கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு பாணி இருக்கு. ஐயோ அது வச்சுக்கிறது தப்பு இல்ல, அது மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறது, அதுதான் முக்கியம். அதாவது பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னு வள்ளலார் சொன்னார். பசித்திருன்னா அறிவு பசோட இரு, தனித்திரு அப்படின்னு தனக்கு இது ஒரு நம்மளை போட்டு கஞ்சி கச்சேரியில இல்ல சாமி. இதெல்லாம் கஞ்சி காய்ச்சறதுன்னா இன்னும் கஞ்சி காய்ச்சறதுக்குன்னு ஒரு நபர் இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்லுவீங்க? அவரெல்லாம் பாவமா? அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. பேச்சு மீது நம்பிக்கை எப்பவுமே உண்டு. நான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நான் உன்னை அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ண நான் சொல்லவே இல்லையே. உள்ள ஒருத்தர் வந்திருக்காருன்னு ஏன் சண்டை எடுத்து வர்றீங்க? உனக்கு இழுத்துடி. நான் கஞ்சியா காய்ச்சற ஆள் உள்ள இருக்காருன்னு சொல்றேன். அப்ப நம்மள விட்டுறியே. ஐயே என்னடி ஏட உடனே நீ கோட உடல நீ எடுக்க முடியனா எதையோ பிடிக்கிற? அப்புறம் நம்மள விடப்படியே சொல்லுங்க. நம்ம எல்லாம் அப்பா காவலுக்கு போய் சொல்லிருக்காரு. காவலுக்கு அப்ப என்னது? சரி நீ பேசிட்டு இருக்கீங்க. Thank you.
இருக்குதாம்மா கலகலன்னு இருக்குது. நீ ஒரு நோக்கம் வச்சுக்கிற இது நல்ல இல்ல ஆனாலும் சோ